சாதிப்பதற்கு வயதோ அல்லது தன்னோட உடலில் உள்ள குறையோ என்றைக்கும் தடையாக இருக்காதுங்கிறத பற்றி ஒரு குட்டி கதை ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பார்வை பழுதான ஒரு பாட்டி வசிச்சுட்டு வர்றாங்க. பொங்கல் பண்டிகையை ஒட்டி அந்த கிராமத்தில் ஊர் பஞ்சாயத்தார்கள்லாம் சேர்ந்து இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ஒரு போட்டி வைக்கலான்னு முடிவு செய்கிறாங்க. போட்டி என்னென்னா, பொங்கல் பண்டிகை வர்றதுனால இல்லத்தரசிகள் எல்லாம் சேர்ந்து புதுப்பானையில் பொங்கல் வைக்கணும். அந்த பொங்கலுக்கு தேவையான பானை பொருட்கள் எல்லாம் நாங்களே உங்களுக்கு கொடுத்துடுவோம். அதற்கான டைமும் கொடுத்துடுவோம். அதற்குள்ளே நீங்கள் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களில் யார் சிறப்பாக பொங்கல் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சிறந்த இல்லத்தரசிங்கிற பட்டமும் கொடுத்து பரிசு பொருட்களும் கொடுப்போம்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த போட்டியில் அனைவரும் கலந்துக்கிறாங்க. இந்த பார்வை பழுதான பாட்டியும் இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. பக்கத்தில் இருப்பவர்கள்லாம் அந்த பாட்டியை பார்த்து, நீங்களும் போட்டியில் கலந்துக்க போகிறீங்களா அப்படின்னு அந்த பாட்டியை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி, ஆமாம், நானும் தான் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போட்டி ஆரம்பமாயிடுச்சு. அனைவரும் அடுப்பை மூட்டி பானையில் தண்ணி வைக்கிறாங்க. அந்த பாட்டிக்கு ஏதாவது உதவி வேண்டுமா பாட்டி அப்படின்னு அங்குள்ள பஞ்சாயத்தார்கள் கேட்குறாங்க. நீங்கள் போட்டியில் கலந்துக்கிட்டதே பெரிய விஷயந்தான் பாட்டி, உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டும்னா கேளுங்க, நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பாட்டி, எனக்கு யாராவது இந்த அடுப்பை மட்டும் மூட்டி கொடுங்க, நான் சொல்கிற அளவுக்கு பானையில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுங்க, அது மட்டும் போதும்னு சொல்லிடுறாங்க. அவங்க சொன்னபடி ஒருவர் மட்டும் அங்கே வந்து அடுப்பை மட்டும் மூட்டி பானையில் தண்ணியை பாட்டி சொன்ன அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. பொங்கலுக்கு தேவையான பொருட்களை எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க. பாட்டியும் அந்த பொருளை தங்கிட்ட வாங்கிக்கிறாங்க. எல்லா பொருளையும் ஒரு தடவை தொட்டு பார்த்துக்கிறாங்க. பொருளெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்ட்டு அனைவரும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டியும் பொங்கல் பானையை அடுப்பில் வைக்கிறாங்க. அவங்களும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொடுத்த டைமுக்குள்ளே அனைவரும் பொங்கல் வச்சு முடிச்சிடுறாங்க. ஊர் தலைவர்களெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் பொங்கலையும் வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாங்க. பாட்டியோட பொங்கலையும் வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாங்க. பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இவ்வளவு சுவையாக பொங்கல் வச்சிங்க பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி, எனக்கு பார்வை இடையில தான் இப்படியே பழுதானது, அதனால் என்னோட நிதானத்தை வச்சு தான் நான் எப்போவும் பொறுமையாக என்னால் முடிஞ்ச வேலைகளை செய்வேன். அப்படித்தான் இந்த பொங்கலையும் வச்சேன். பொங்கல் பானையில் உலை கொதிக்கும் அந்த சத்தம் கேட்டு தான் நான் அரிசியை கழுவி போட்டேன். அரிசி நன்றாக வெந்துதா என்று கரண்டியில் அள்ளி கையால் மசிச்சு பார்த்தேன். பின்பு போட வேண்டிய பொருள் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்தேன். இறுதியில் நெய்யை ஊற்றி பொங்கலை வைத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஊர் பஞ்சாயத்தர்கள்லாம் சேர்ந்து தன்னுடைய இந்த வயதான காலத்திலும் தன்னுடைய பார்வை பழுதானதை கூட பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த பாட்டி இந்த போட்டியில் சேர்ந்து சிறப்பாக செஞ்சதை பாராட்டி அந்த பாட்டிக்கு சிறந்த இல்லத்தரசிங்கிற பட்டத்தையும் பரிசு பொருட்களையும் வழங்கினாங்க. பாட்டியோட முகத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்த கண்ணீரும் வெளிப்பட்டது. தன்னால் முடியாதுன்னு சொல்லி ஒதுங்கி நிற்காம என்னால் முடியும்னு சொல்லி சாதிச்சு காட்டின அந்த பாட்டிக்கு நாம் நன்றி சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.